பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மறுபடியும் அந்த வசனத்துக்கு வந்துருங்க. ஏன்னா இந்த செய்தியினுடைய கன்க்ளூஷனுக்கு வர்றதுனால ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு மறுபடியும் எல்லாரும் உங்கள் பைபிளை எங்கே இருந்தாலும் தேடி ஃபோனில் எடுக்காதீங்க. தயவுசெய்து சொல்லுவேன், ஃபோனில் எடுத்துடாதீங்க. உங்கள் வேதாகமத்தை எடுத்து கையில் வச்சு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அப்படி எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அல்லேலூயா. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த பிழை இல்ல வாழ்க்கையிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலை இல்ல வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமிதே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமிதே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எல்லாம் எடுத்துருவீங்க. ஏசாயா 28:21 திரும்ப வாசிக்கலாம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்ய. அபூர்வமான கிரியைகள். ஏன்னா அவர் பகற்காரம் இருக்கு மட்டும் அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வந்தவர். ஆகையினால அவர் தம்முடைய கிரியையை அபூர்வமாய் கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் ஐயா இந்த பூமிக்கு வந்தவர். ஏன்னா அபூர்வமான காரியங்களை செய்கிறார், அபூர்வமான கிரியைகளை செய்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அது விளங்கலை. பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதை எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி. ஏலிம்னா பேரீச்ச மரங்களும் நீரூற்றுகளும் நிறைந்த இடம். அந்த ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தை சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து. அப்பா, எதுக்கு? மக்களுடைய எண்ணத்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமா விடுதலை பண்ணி கூட்டிட்டு வராரு. ஆனா இவன் புத்தி எங்க இருக்கு? சாப்பாடு. சாப்பாடு சாப்பாடு கடை சாகிற வரைக்கும் தின்னுதான் போய் பாதிப்பேற்றிக்கு போயிடலாம். இவன் என்னதான் இறைச்சி பாத்திர தண்டையில வாசிங்க உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்துல செத்து போனா கூட பரவாயில்ல. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவர் பட்டினி எடுக்கிறவரா? யாருக்கெல்லாம் உணவு வைக்கிறவர்? கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் தீபனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் தீபனை தந்தவர் நீ. உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணை என்று உயிர் வாழ முடியாதையா, உன் துணை என்று உயிர் வாழ முடியாதையா. நீரில்தி நீரில்தி வாழ்வேது இறைவா, உன் நிலைவில் மகிழ்வேது தேவா. ஏன்னா அவர் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. எதை திம்போம், எதை உடுப்போம், எதை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம்னு கவலைப்படாது. இவைகளெல்லாம் தேவைன்னு அறிந்தவர். அவருக்கு முன்னாடி வச்சுறாங்க, ஐயோ இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எங்கே சாவோம், எங்கே சாப்பிட்றோம், அங்கேயே செத்துருந்தாலும் பரவாயில்ல, இறைச்சி பாத்திரத்தில் உட்காந்து எப்படி திருப்தியாக தின்னா தெரியுமா? தின்னு தானே பாதி கெட்டு போய் கிடக்கு, சுகர்லையும் போகட்டும். அதனால தான் கோழியை கூட இப்போ வர்றவன புலம்புறாங்க பாதி பேர். 31ஆம் தேதி கோழி இல்லையாமையா, கோழி இல்லாட்டா என்ன? எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் கவனிங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்பத்தினால், மனுஷன் அப்பத்தினால் அல்லங்க. இயேசு சொன்னாரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மறந்துடக்கூடாது. யார்கிட்ட சொன்னார்? பிசாசிட்ட சவால் விட்டார். ஆனால் இன்னைக்கு அநேக தீனி இங்கே பேசுகிறத பார்த்தா எனக்கு அதான் வடிக்க எல்லாம் விட்டு இங்கே சொன்னாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையில் உட்காந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட அந்த எகிப்திலே நாங்கள் செத்தாங்க விடக்கூடாதுல, இங்கே பட்னினால் சாப்பிட்றோம். ஆண்டவர் பட்னியிலே விடுறாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க. அபூர்வமான காரியம். எங்க பூமியில சாப்பாடு வேணும், என்ன செய்யணும்? உழைக்கிறது மட்டும் இல்லை, நிலத்தை பண்படுத்தணும். அதில் நல்லா உழுது விதைச்சி அதில் களை எடுத்து அதுக்கப்புறம் கதிர் வர வரைக்கும் காத்து எந்த இதுவும் மிருகங்கள் அழிச்சிடாதபடி பாதுகாத்து என்ன செய்யணும்? அதை அப்புறம் அறுத்து கொண்டு வந்து அடித்து வீட்டில் எடுத்து அப்புறம் தான் சாப்பாடு. ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் எப்படி தெரியுமா? வானத்திலிருந்து என்ன வருமா? அப்பம். இங்கே சொல்றாரு பாருங்க, நான் வானத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வேன்? அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஏன்னா அவரே ஜீவ அப்பமாச்சே. வானத்திலிருந்து உனக்கு சாப்பாடு. ஐயா, எங்க வரும் ஒத்தாசை? எங்க இருக்கு வரும்? கர்த்தரிடத்தில். ஆமா, அவரை நோக்கி பார்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு உலகத்தில் எகிப்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் பலமுறை ஐயோ எங்களுக்கு என்ன இப்போ என்ன அவசராரு. அடே, நான் உங்களுக்கு ஒன்று செய்ய போகிறேன்டா. வானத்திலேருந்து மழை வர பார்த்துருப்பீங்க. வெயில் அப்போ மழை கூட பெய்யலை, இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் வானத்திலிருந்து என்ன வருமா? அப்பம், சாப்பாடு. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து அன்னன்னைக்குள்ள அப்பத்தை அன்னன்னைக்கு தருகிறவர் இல்லையா? அன்னன்னைக்குரிய அப்பத்தை தருகிறவர்.
அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதிக்கிறதுக்காகவே வானத்திலிருந்து மன்னா டெய்லி கொடுத்தார். ஆனால் ஒரு கண்டிஷனை வச்சார். அது எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு? கொத்துமல்லி அளவு, தேனிட்ட பணியாரம் போல, புது ஒலிவ எண்ணெய் போல இருக்கு. மோசைட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இது என்னதுயா, இதெல்லாம் அபூர்வமாக இருக்கு. இதுதான் உங்களுக்கு கர்த்தர் புசிக்க கொடுக்கிற மன்னா. இதுதான்ப்பா கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற ஆகாரம். ஏன்னா நீ பாடுற இந்த உலகத்தில் பூமியில் வந்தபோது அவர் என்ன செய்தார்? 5 அப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்து, 5 அப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்து, சிந்தையில் உவந்த பத்திகன சேகனே என்றைக்கு காண்பேனோ, என் நேசு தேவா என்றைக்கு காண்பேனோ, என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ. மாசில்லாதல் மாமனினோரன், மாசில்லாதல் மாமனினோரன், இயேசுவின் திருமுகத்தை நிசன்னம் நோக்கின என்றைக்கு காண்பேனோ, என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ, இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ. ஐயா 5 அப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்தவராச்சே. எதுக்கு? வழியில் இவர்கள் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவாங்க. அதனால இவங்களை என்ன செய்யுங்க? அப்பத்தினால திருப்தியாக்கி அனுப்புங்க. சீசனில் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ன உடனே நீங்கள் தான்ப்பா கொடுக்க போறீங்கன்னு உட்கார வச்சு 5 அப்பத்தையும் 2 மீன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் அதை விட பெரிய சேனை. எங்களுக்கு இறைச்சி பாத்திரத்துக்கிட்ட இருந்தோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம், ஐயோ இங்கே சாக போகிறோம். இல்லடா, உங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது? வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். அது காலைதோறும் என்ன செய்யும்? போய் அதை புரைக்கலாம். வாசிங்க 4ஆம் வசனத்திலிருந்து 16:4 இருந்து மிக அழகா எழுதி வச்சிருக்கேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆமா, அதனால என் நியாயப்பிரமாணத்தையாவது கடைப்பிடிப்பாங்களான்னு பார்ப்போம், இல்லையான்னு சோதிப்போனார். 6ஆம் நாள்ல அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் ஒரு பங்கு. அதாங்க அப்ப அபூர்வமான காரியம். ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை ஆயத்தம் பண்ணி வைக்கிறான். அதனாலதான் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? ஆயத்தப்படுங்க. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே மாறாரே. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவனே மாறாரே. மேகமேதில் இயேசுராஜன் மேகமாய் மாறாரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் வரும் வேளை எவருமே அறிவார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமேதில் ராஜன் மேகமாய் மாறாரே. ஐயா, அவர் உரைத்த அடையாளங்கள்லாம் நடக்கும் சொல்றாரு. எப்பா, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து மண்ணா வர சொல்ல போறேன். அது எப்படி வரும்? அன்னன்னைக்குரிய சேர்க்கிற மாதிரி. நீ பழச சாப்பிட வைக்கிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் புது கிருபையால் புது பலத்தால் புதிய கிருபை தந்து எனக்கு அன்பானவர்களே பிறப்பிலிருந்து நடத்துகிற தேவன் சொல்றாரு.
உங்களுக்கு அன்னன்னைக்கு ஒரு இது. 6ஆம் நாள் மட்டும் அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் 2 தனையாய் சேர்த்து இன்னொரு பங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா அடுத்த நாள் நீ பட்னியாக கிடந்துடக்கூடாது. அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள், அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் என்று சொன்னார். அது மட்டும் பின்பு சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும். அதனாலதான் என்னாகுமா 11ஆம் அதிகாரத்தில் அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு காற்றை கட்டளையிட்டார். என்னாகும் 11:31 கர்த்தருடைய காற்றை கட்டளையிட்டார். பாளையத்தை சுற்றி சுற்றி என்ன வந்துச்சு? காடைகள் வந்து குவிஞ்சிச்சு. எப்பவுமே நமக்கு தெரியாது ஆண்டவருடைய நோக்கம். அவர் அபூர்வமான காரியத்தை செய்கிறவர். எந்த இடத்துல மோசே பிறக்கும் போதே ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆம்பளை பிள்ளைலாம் எங்கே போட்டுறணும்? நைல் நதியில் தூக்கி முதலைக்கு இறையா போட்டணும். ஆனால் அதே இடத்துல கர்த்தர் எவன் போட்டானோ அதே ஆர்டர் போட்ட இடத்துலேருந்து அவனை உருவாக்கினார். எங்கே மழை பெய்யாதுன்னு சொல்லி எலிசா வந்து உட்கார்ந்தாலும் அந்த அரண்மனையில் அவனை தேடிக்கிட்டு இருந்த அரண்மனையிலேருந்தே சாப்பாடை கொடுத்து காப்பாற்றினார். ஒன்றுமே இல்லை, நான் சாப்பிட்டு சாக போகிறேங்கிற சாரிபாத் விதவைக்கு காலம் பஞ்சகாலம் தீர்ந்த வரைக்கும் பாத்திரங்களை ஆசீர்வதித்தார். அவர் அபூர்வமான காரியங்களை, கிரியைகளை, வேலைகளை செய்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு அபூர்வமான காரியத்தை பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, என்ன தெரியுமா? இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? 6 நாள் நீங்கள் சேர்க்கலாம், 6ஆவது நாள் மட்டும் 2 பங்கு விடும். மற்றபடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா பூச்சி வந்துடும், துரு வந்துடுனார். அதை சேர்த்தவன் பூச்சி பிடிச்சதை பார்க்கவும் செஞ்சான். அது மட்டுமல்ல, அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலான்னார். ஆனால் இவன் புத்தி போகுமா? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாது. இது என்னதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக. நல்ல கவனிங்க, அங்கே ஒரு பெரிய காரியத்தை சொல்லி பார்க்கிறான். அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமக்களின் லெக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். சரி, இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாய் அதுலயும் ஒரு கூட்டம் ஓடி ஓடி சேர்த்துருவான். கடைசியில் ஒரு நாள் ஒன்றத்தையும் கொண்டு போகிறதில்ல. எவ்வளவு சேர்த்தாலும் சரி, ஒருவேளை திருடம் பறிப்பான் உலகத்தில், ஆனால் நீ அங்கே கொண்டே போக முடியாது. இங்கே பார்க்கிறோம், அவர்களில் சிலர் கொஞ்சமாயும் சிலர் மிகுதியாயும் சேர்த்தாங்க. ஆண்டவர் அங்கேயும் ஒரு அற்புதம் கொண்டாந்து எல்லாரும் அளந்து பார்த்தா அவனவனுக்கு தேவையான ஒரு ஓமர் அளவு இருக்கு. நிறைய சேர்த்தவனுக்கு மிச்சதும் இல்லை, கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவானதும் கிடையாது. நிறைய சேர்த்தவன் நினைச்சுக்கிட்டு வந்துருப்பான், ஐயோ இன்னைக்கு நிறைய கொண்டாந்துட்டோம். அளந்து பார்த்தா என்ன இருந்துச்சு? ஒரு ஓமர் தான், ஒரே ஓமர் தான். கொஞ்சமா சேர்த்தவன், ஐயோ நீ 10 பத்தாதோ, வாப்பா. ஏன்னா அன்றன்றுள்ள தேவையை அளந்து போஷிக்கிற ஆண்டவர். நாம் அநேக நேரம் தெரியாது, வானத்திலேருந்து எப்படி சாப்பாடு வராங்கன்னா சமையல் பண்ணி வந்துச்சு. நாம் இன்றைக்கி பூமியில் ஒரு சின்ன காய்கறி சாப்பிட்னா கூட அதுக்கு போட்டு அது பயிர் வந்து வளர்ந்து தினம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறம் கூட்டுக்காகும். ஆனால் அங்கே ரெடியாக பண்ணி வருது, என்ன வேணும் சாப்பாடு வருது.
அதை கொண்டு போய் இடிச்சோ அவிச்சோ எப்படி செய்யலாம். ஆனால் அளவு அவனுடைய தலைக்கு எவ்வளோ லக்கத்துக்கு தவிர போஷிக்கிற தேவன். ஆனால் இவன் புத்தி ஓடி ஓடி சேர்த்து பார்த்தான். கடைசியில் என்ன இருந்துச்சு? மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியும் இருக்காது, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவானது. அதுதான் அபூர்வமான தேவன். எனக்கு கண்பானுடைய ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். கடலை பார்க்குறோம், இன்னைக்கு கடலை பார்க்குறப்ப இதுக்கு கரை எது? மனுஷன் நினைக்கிறானோ பெரிய கோட்டை கட்டினா, பெரிய பாலம் கட்டினா அது நின்றுன்னு. ஆனால் கர்த்தர் எதை வச்சார் தெரியுமா? அந்த மண்ணைத்தான் வச்சார், நித்திய பிரமாணமாக வச்சார். அதனால தான் எரேமியா 5:20 வாசிக்கிறோம், நீங்கள் கண்ணிருந்து காணாமலும் காதுகளிலிருந்து கேளாமலும் அறிவில்லாது இருக்கிற ஜனங்களே, அலைகள் மோதி அடித்தாலும் அது இறைந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது? எல்லையை கடவாதபடிக்கு நித்திய பிரமாணமாக கடற்கரை மணலையா அதற்கு எல்லையாக வைத்திருக்காருன்னா எத்தனை அபூர்வம். கடலில் எவ்வளோ தண்ணி இருக்குது, அதுக்கு பெரிய பாதுகாப்பு என்னது? அந்த மண்ணு தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அபூர்வமான கிரியைகளை செய்கிறவர், அபூர்வமான வேலைகளை செய்கிறவர். பூர்வத்தை மறந்துடுங்க, முந்தினவர்களை நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஒருவேளை பல நாட்களாக வியாதி படுக்கையில் இருக்கலாம். ஆண்டவர் நினச்ச ஒரே நிமிஷத்தில் 38 வருஷம் படுத்திருந்தவனை ஒரு வார்த்தையை சொல்லி சுகப்படுத்தலையா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான், முடிஞ்சு. 4 பேர் தூக்கிட்டு வந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் முன்பாக நடந்து போகலையா? பாடையில் கட்டி தூக்கிட்டு வந்த வாலிபனப்பா எழுப்பி அவன் தாய்க்கு ஒப்புவிக்கலையா? நாரிப்போன லாசருவை வெளியே அழைத்த போது அவன் எழுந்து வரவில்லையா? துர்கா நன்மை செய்தாள் என்று அறிந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டுன்னு அவளை உயிரோடு எழுப்பி அவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கலையா? அவர் பூர்வத்தை நினச்சி மோஞ்சு போயிடாதீங்க. கர்த்தர் அபூர்வமான காரியங்களை செய்கிறவர். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன், 2 கழுது தெரியாமல் என்ன செய்ய போகிறோம். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிற இடம் எப்படிப்பட்டது, அபூர்வம். வந்து பார்க்குறாலும் சொன்னோம், இந்த ஆலை எப்படி கட்டினீங்க? எந்த வெளிநாட்டு பணம்? எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது. தெருவில் பிரசங்கம் பண்ணியா? ஏன்னா வார்த்தை யாருது அதை யோசிக்க மாட்டான், இருக்கிறத பார்ப்பான். வார்த்தை யாருடைய வார்த்தை? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை வனாந்தரங்களை அதிர பண்ணும், பெண்மானை ஈன பண்ணும். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இதை கேட்குறதோடு நாம் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயத்தில் எத்தனையோ பார்வையற்ற மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒவ்வொரு வாரமும் வேனுக்கு மட்டுமே 5000 வாடகை விட்டுருக்கோம். ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, எங்கே இருந்தாவது ஒரு பயன்படுத்த முடியாத இல்லை, நல்லா பயன்படுத்தக்க ஒரு வேணுன்னொன்னே ஒரு சின்ன ஒரு 5 பேர் 6 பேர் போகிறதில்ல, 7 பேர் 8 பேர் போகிறதில்ல. ஒரு வேணா சீட்டடு வேணா கர்த்தர் கொடுக்கணும். ஏன்னா எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்க மேலானவற்றை நாடுங்கள்னு வேதம் சொல்லுது. கொண்டாந்து அவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, ஐயா நாங்கள் உதவி செய்யணும்னா எப்படி செய்கிறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். QR கோடும் அதுலேயே வருது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்ற கேளுங்க, வழிமுறைகளை சொல்கிறேன். ஐயா எப்படி செய்யலாம், எந்தெந்த காரியம் தேவை இருக்குது? நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றல் மரித்தா கூட ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம். எப்படி பிரதர்? இதில் வர்ற 2 ஃபோன் நம்பரையும் நீங்கள் பார்த்தா எல்லாம் கிடைக்கும். அல்லது என்கிட்டையும் கேளுங்க, தபால் வழியாக தொடர்பு கொள்றதுக்கும் சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தரேன், அதை போய் கேளுங்க. அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி அவங்க நீங்கள் எந்த கமிஷனும் சேர்த்தலாம். 36 35 38 89 63 இந்த நம்பரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அது வழியாக நீங்கள் செலுத்தலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் இந்த QR கோடு வழியாக போடுறது உங்களுக்கு வந்து சேர்ந்துருமா? தாராளமாக வந்து சேர்ந்துடும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 to 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா?
நல்ல பிதாவே, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொன்னீர். நீர் செய்கிற புது காரியம் ஒவ்வொன்றும் ஏசாயா சொன்னபடி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் மனிதனுடைய கண்களுக்கு தெரிவதில்லை, மனிதனுடைய காதுகளில் கேட்டதும் இல்லை, அவன் இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை. ஏன்னா ஐயா, நாங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை தருகிற தேவன். எதிர்பார்த்தது மட்டுமல்ல, எதிரே பார்த்திருக்க மாட்டோம், எப்படி நடக்கும், எப்படி நடந்தது அப்படி கூட எங்களால் சிந்திக்க முடியாது. ஏன்னா உம்மால் கூடாத காரியம் ஒன்றில்லை. எல்லாம் அப்படியே ஒரே ஒரு மட்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே, யார் யார் இனிமே முடியாது, நடக்காது, ஆகாது, இனி எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், நான் வனாந்தரத்தில் ஆறுகளையும் அபாந்தர வழியிலே நீரூற்றுக்களை உண்டு பண்ணுகிறவன். ஐயா, உன் சந்தானத்தை ஊற்றுகிற தேவன், ஒரு புதிய காரியத்தை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். அபூர்வமான கிரியைகளை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்படியே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பழுகி பெருகி பூமியை நிரப்பட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.